வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாத சிவராத்திரி, அதே மாதிரி நேற்று பிரதோஷம். நேற்று என் வீட்டில் எப்படி எளிமையாக வந்து பிரதோஷம் வந்து வழிபாடு செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த மாத சிவராத்திரியில் சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சிவபெருமான வழிபடுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சிவபெருமான நானும் வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சிவ குடும்பத்தையும் நம்ம வந்து வழிபட்டு இருக்கோம். விநாயகர் தொடங்காம அவரை வழிபடாம எந்த ஒரு காரியமும் தொடங்குறது கிடையாது. பார்வதி அன்னையோட ஆசை இல்லைன்னா நம்ம வந்து மங்கள வாழ்வு வந்து வாழ முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அருள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன். அதே மாதிரி சுவாமிநாதன் அவர் வந்து வணங்கும் போது நமக்கு நாலு பேரையும் நம்ம வந்து ஒரு சேர வணங்கும் போது நமக்கு எல்லா பலன்களும் நல்லபடியா கிடைக்கும். அதுவும் வந்து இந்த கார்த்திகை மாதத்துல நம்ம சிவபெருமான வழிபடுறதுங்கிறது மிகப்பெரிய அரிய பலன்களை வந்து நம்ம கொடுக்கக்கூடியது. அதனாலதான் இந்த திருக்கார்த்திகைங்கிறது இந்த மாசத்துல, கார்த்திகை மாசத்துல நம்ம வந்து ஒரு கார்த்திகை வந்து ஒரு மாதமாவும் வச்சு அந்த திருக்கார்த்திகை தீப நாளை வந்து நம்ம அவ்வளவு பெருசா வந்து விமர்சையா திருவண்ணாமலையில நம்ம தீபம் ஏற்றி வழிபடுறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாதந்தோறும் அமாவாசைக்கு முன்னாடி வர்ற அந்த சதுர்த்ததி திசையில தான் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாத சிவராத்திரி. இந்த சிவராத்திரி வந்து ஒரு வருஷம் நம்ம வந்து விரதம் இருந்தோம் அப்படின்னா அசுவமேத யாகம் செய்த வந்து பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சிவராத்திரிக்கு வந்து விரதம் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கங்கை ஸ்நானத்துல பல தடவை நம்ம வந்து குளிச்சு நம்ம வந்து பாவத்தை நீக்கின பலனும் வந்து கிடைக்கும். ஏன்னா கங்கையை வந்து சடாமுடியில வச்சிருக்கவரை நம்ம சிவபெருமான் தான். அப்படி பார்க்கும்போது சிவபெருமானை வழிபடும் போது விநாயகர், முருகர், பார்வதி தாயார் மட்டும் இல்ல, நமக்கு சந்திரனோட பரிபூர்ண அருளும் கிடைக்கும். அதே மாதிரி கங்கை தாயோட பரிபூர்ண அருளும் கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்ப வந்து நான் வந்து எப்படி பூஜை பண்ணேன் அப்படிங்கிறத நான் நிறைய தடவை வந்து பிரதோஷ வழிபாடு வந்து நான் கொடுத்துருக்கேன் பிளேலிஸ்ட்ல. அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஊமத்தங்காய் தீபம் வந்து நான் வந்து கடந்த 6 வாரமா வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த ஊமத்தங்காய் தீபத்தை வந்து உங்க வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் நீங்க ஏற்றலாம். நான் வந்து 9 வாரம் ஏத்துறதா வந்து வேண்டிக்கிட்டு நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேண்டுதல் நிறைவேறணும்னா அந்த வேண்டுதல் நிறைவேறினதான் நான் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இது வரைக்கும் வேண்டுதல் நிறைவேறல. சிவபெருமான் ஆனா என்ன வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண வச்சுக்கிட்டு இருக்காரு. அன்னாபிஷேகம் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. அது வந்து இந்த வருஷம் என் கையால கோவில்ல வந்து நான் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 2024 தான் நான் வந்து பண்ணவே ஆரம்பிச்சேன். அதுவும் வந்து எனக்கு நிறைய பலன்கள் கொடுத்துருக்கு. அதே மாதிரி சோமவார விரதம், சோமவார பூஜையெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. அதோட மகத்துவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதர்ச்சியா வந்து கோயிலுக்கு போகும்போது சங்காபிஷேகத்தையும் பார்க்குற அந்த வாய்ப்பையும் எனக்கு கொடுத்தாரு. ராமேஸ்வரத்துக்கும் என்னை கூப்பிட்டுட்டாரு. இதுவரை என்ன பலன் நமக்கு வேணும், திருவண்ணாமலைக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சிவபெருமான ஒட்டி வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு இந்த வருஷம் நடந்திருக்கு. ஸோ அவரோட அருள் வந்து எனக்கு இருக்கு அப்படிங்கிறத பரிபூர்ணமாக நம்பிட்டேன். அதுக்கப்புறம் நிலைவாசல் பூஜை அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் குலதெய்வ விளக்கு இதெல்லாம் ஏற்றினதுக்கு அப்புறம் ஓம் நமச்சிவாயாங்கிற அந்த பஞ்சமுக தீபத்தை ஏற்றுறதுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். முதல்ல வந்து நந்தி தேவரை தான் வழிபடணும் பிரதோஷ நாளுங்கிறனால மணியில இருக்க நந்திக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தீபம் ஏத்துறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே வச்சாச்சு. முதல்ல வந்து என்கிட்ட இருக்க ஸ்படிக லிங்கத்துக்கு வந்து நான் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி பூக்களால வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து அலங்காரம் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா பூஜை அப்படின்னாலே நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நிறைய வீடியோல, பூவும் ஜலமும் சேர்ந்ததுதான். அப்ப பூக்களும் நீரும் இருந்தாதான் பூஜை வந்து முழுமையா அது வந்து பலனடையும். அப்படிங்கறனால பூக்கள் இல்லாம நம்ம பூஜை பண்றதுங்கிறது வேஸ்ட். ஏதாவது ஒரு பூவாவது நம்ம வச்சு நம்ம வந்து விளக்கு ஏற்றணும், பூஜை பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்க வந்து சிவனை வந்து அதிகாலையில நீங்க மாத சிவராத்திரி அன்னைக்கு வணங்கும் போது நோய்கள் வந்து தீரும். அதே மாதிரி பகலில் வணங்கினா விருப்பங்கள் வந்து நிறைவேறும். ராத்திரி நம்ம வந்து அவரை வந்து வணங்கும் போது மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மாத சிவராத்திரி உங்களுக்கு எப்ப வந்து சிவபெருமான வழிபட தோணுதோ அப்ப வந்து நீங்க செய்யுங்க. நான் வந்து அபிஷேகம் வந்து வலம்புரி சங்குனால வந்து அவருக்கு வந்து ஸ்படிகலிங்கத்துக்கு வந்து நான் வந்து அபிஷேகம் பண்றேன். ஏன்னா பெருமாள் வந்து அலங்கார பிரியர், அதே மாதிரி சிவன் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக பிரியர். அவர் தலையில வந்து எப்பவுமே வந்து ஜடாமுடியில கங்கை நீர் வந்து இருக்கும். அவரை குளிர்விச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிதான் வந்து சிவபெருமான லிங்கத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே தண்ணி சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து அவருக்கு தண்ணியில இருக்கிறது, அந்த மாதிரி கங்கை நீர்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அவர் அபிஷேகம் பண்ணும்போது அவர் மனசு எப்படி குளிர்விக்குதோ அதே மாதிரி நம்ம மனசையும் கண்டிப்பா குளிர்விப்பாரு. நான் வந்து இன்னைக்கு 5 பொருட்களால பண்ணியிருந்தேன். திருமஞ்சனம் ஃபர்ஸ்ட் அபிஷேகம். அது வந்து எல்லாருக்குமே தெரியும் திருமஞ்சனம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மஞ்சளுக்கு முன்னாடி நம்ம திருமஞ்சனம் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் எப்பவுமே கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியிலால வந்து அந்த அபிஷேகத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்த அபிஷேகம் பண்ணணும். இன்னைக்கு வந்து மஞ்சள் பண்ணியிருந்தேன். மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த மஞ்சள் வந்து அதுவும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்தது. அதனால வந்து மஞ்சள் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
திருமண தடை வந்து அகலணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து அபிஷேகம் பண்ணுங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா வந்து பாருங்க. அதே மாதிரி 3 அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 4வது அபிஷேகம் என்ன பண்ணேன் அப்படின்னா, சந்தனத்திலும் பன்னீரையும் கலந்து சந்தன அபிஷேகம் வந்து பண்ணேன். சந்தன அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு சர்வ பாக்கியங்களும் சகல செல்வங்களும் கிடைக்கும். சந்தன அபிஷேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கடைசியா வந்து சந்தன அபிஷேகம் தான் பண்ணுவாங்க, எல்லா அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம். அதே மாதிரி பிரதோஷத்துக்கு, அதாவது சிவபெருமானுக்கு 16 பொருட்களால அபிஷேகம் பண்ணுவாங்க. நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த பொருட்கள் வந்து நம்ம சிவாலயங்களுக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண வாங்கி கொடுக்கலாம். இப்ப வந்து சந்தனம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து விபூதி தான். அவர் வந்து இந்த உலகத்துல நிலையானது எதுவுமே கிடையாது, கடைசியில எல்லாமே ஒரு பிடி சாம்பல் தான் அப்படின்னு உணர்த்துற அந்த தத்துவத்தை கூறக்கூடிய சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த விபூதி அபிஷேகத்தை வந்து நான் வந்து பண்ணேன். விபூதி அபிஷேகம் வந்து பண்றதுங்கிறதும் நல்லது, அதை வந்து பாக்குறதுங்கிறது கோடி கோடி புண்ணியத்தை நமக்கு வந்து கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த விபூதி அபிஷேகத்தை நான் இன்னைக்கு பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வீடியோவை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த பலன் வந்து கண்டிப்பா கிடைக்கும் நானும் வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த அபிஷேகம் வந்து பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி வில்வேலி வந்து எனக்கு கிடைக்கல. எனக்கு என்ன பொருள் கிடைச்சதோ அந்த பொருளை வச்சுதான் நான் பூஜை பண்ணிருக்கேன். செவ்வந்தி பூ தான் கிடைச்சிச்சு, அதனால செவ்வந்தி பூ வச்சே நான் பூஜை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து ஜீவராசிகளுக்குமே வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவர். அதனால கார்த்திகை மாதத்துல அவரை வழிபடுவதுங்கிறது அவரோட முழுமையான அருளை வந்து நமக்கு தரும். அதே மாதிரி நமக்கு வந்து பொருளாதாரத்துல நிலை வந்து உயரணும், அப்புறம் நோய்கள் வந்து நீங்கணும். அப்படிங்கும் போது நம்ம வந்து இந்த கார்த்திகை மாதத்துல கண்டிப்பா சிவபெருமான வழிபடணும். அதனாலதான் சோமவார விரதம்ங்கிறது ஸ்பெஷலா வந்து இந்த மாதத்துல சிவபெருமான வழிபடுறதுக்கு நம்ம வந்து உகந்ததுன்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம நமக்கு சிவபெருமான வழிபடுறவங்களுக்கு இந்த மாதத்துல வழிபடுறவங்களுக்கு கண்டிப்பா அந்த கர்ம வினை தீர்ந்துச்சுன்னா கண்டிப்பா மோட்ச நிலைக்கு போறதுக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளுமே உண்டு. அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு பூஜை வந்து இந்த கார்த்திகை மாதத்துல நம்ம சிவபெருமான வழிபடுறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமச்சிவாயங்கிற மந்திரத்தை குறிக்கிற மாதிரி 5 முக தீபத்தை வந்து ஏத்தினேன். அதுக்கப்புறம் வந்து ஊமத்தங்காய் தீபமும் வந்து என் வேண்டுதல் நிறைவேறதுக்காக ஏற்றிருக்கேன். இந்த மாதிரி வந்து சிவபெருமான நம்ம பக்தியோட வழிபடுறது மூலமா நம்ம பாவங்கள்லாம் நீங்கி நமக்கு வந்து புதிய வாழ்க்கைக்கு வந்து நமக்கு வந்து நல்லபடியா வந்து தொடக்கத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கும். சிவபெருமான அருளை வந்து நீங்க பெறதுனால நமக்கு வந்து மனசுல வந்து அமைதி இருக்கும். ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க, கடவுளை வந்து நம்புறவங்க வந்து பாத்தீங்கன்னா முழுசா உண்மையா நம்புறவங்களை சொல்றேன், யாருமே வந்து தீங்கு நினைக்க மாட்டாங்க. மத்தவங்க வந்து கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. மத்தவங்க நமக்கு துரோகம் பண்ணாலும் நமக்கு வந்து சங்கடத்தை கொடுத்தாலும் அவங்கள பத்தி அவங்களுக்கு அவதூறு விளைவிக்காம என்ன வந்து இந்த நிலைமையில இருந்து காப்பாத்துன்னு தான் வேண்டுவாங்களே தவிர மத்தவங்க வந்து நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு வந்து இப்படி நடக்குது எனக்கு மட்டும் நடக்கான்னு சொல்லி உண்மையா பக்தி செய்யற யாருமே வந்து வேண்ட மாட்டாங்க. அது வந்து பக்தியும் கிடையாது. அதனால இந்த மகா சிவராத்திரி, இந்த மாத சிவராத்திரி, இந்த மாதிரி கார்த்திகை, திருவண்ணாமலை தீபம், பிரதோஷம், சோமவார விரதம், இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க வந்து திருவாதிரை விரதம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு பண்ணணும்னு விருப்பம் இருந்தா நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. சிவபெருமான வழிபடுறதுக்கு அவர் நினைச்சாதான் முடியும் அப்படின்னு நினைக்கிறது சொல்றது உண்மைதான். அதே மாதிரி நம்மளும் சிவபெருமான நினைக்கும் போது கண்டிப்பா வந்து சிவபெருமான் வந்து அவரை வழிபடுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம சிவபெருமான நெருங்கி போறோம் அப்படிங்கிறதுனாலயே நமக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். அதே மாதிரி இந்த விபூதி அபிஷேகம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில இந்த மாத சிவராத்திரியில உங்ககிட்ட இந்த விஷயங்களை பத்தி பேசினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி பிரதோஷ நாட்கள்ல நீங்க வீடுகள்ல வந்து பூஜை பண்ண முடியாதையும் கோவிலுக்கு போய் உங்களால முடிஞ்ச ஒரு பசும்பாலாவது ஒரு 1/4 லிட்டராவது வாங்கி கொடுங்க. அதே மாதிரி ஒரு அருகம்புல் கிடைச்சா அதை கூட போய் நந்தி தேவருக்கு சாத்துங்க. நம்ம பிரார்த்தனை வந்து கண்டிப்பா வந்து நிறைவேறும். எப்பவுமே வந்து கடவுள் வந்து ஆடம்பரத்தை விரும்புறதே கிடையாது. நமக்கு வந்து அன்பை மட்டும் தான் விரும்புவாரு. உண்மையான அன்பை நம்ம கொடுக்கும் போது நமக்கும் திரும்ப அது கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் வேணாம். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன். தேங்க்யூ.